அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜேவி அகாடமி. நான் உங்கள் ஆசிரியர் முத்து விஜயன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ப்ரோஸ். ஆல்ரெடி நம்ம ஸ்டோரிஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் வந்து என்ன கண்டென்ட் இருக்குன்றதை பார்த்துடலாம். த நோஸ் ஜுவல் அப்படின்ற ஒரு ப்ரோஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த நோஸ் ஜுவலினுடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தோன்னா சிஆர், அதாவது ராஜ கோபாலாச்சாரி அவர் தான் இதனுடைய ஆத்தர். இந்த நோஸ் ஜுவல் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா, ராமையா அப்படின்ற ஒரு கேரக்டர், அவருடைய மனைவி இருக்கிறாங்க. ஒரு ஓட்டு வீட்டில் வந்து குடியிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு மேலே 2 குருவிகள் என்ன பண்ணியிருக்கு, கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து வசித்து வருகிறது. அந்த 2 குருவியும் பாவம் நம்ம ராமையாவை வந்து பேசிட்டு என்ன பேசிகிட்டு இருக்குன்னா, இங்கே பாரு ராமையாவுடைய மனைவி எப்போ பார்த்தாலும் ராமையாவை திட்டிகிட்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அந்த குருவி சொல்லுது, இதை பற்றி நம்ம பேசி என்ன பண்ண போகிறோம், அவன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவிகள் 2ம் பேசிகிட்டு இருக்குது. அப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுது, நம்ம என்ன பண்ணுறது இதுக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நீ போய் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீன்னா பிள்ளைகளுக்கு நம்ம சாப்பாடாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மேல் பேர்டு அவன் தாயா பெரிய வேலையை பார்த்துக்கிட்டான்னு சொல்லி அந்த ஆண் பறவை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல், ஒரு வைர மூக்குத்தியை எடுத்துகிட்டு வருது. இது கிடந்துச்சு அப்படின்னு. இதை எதுக்கு வச்சிட்ருக்கிற, இதை வச்சு என்ன நானாக போட போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, இதை தூக்கி போட்டு போ, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வான்னு சொன்னோடனே, அந்த மேல் பேர்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த வைர மூக்குத்தியை ராமையாவினுடைய வீட்டுக்கு உள்ளே போட்டுருச்சு. இப்போ ராமையாவுடைய மனைவி கூட்டி பெருக்கி அதை எடுத்து வச்சுருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த வைர மூக்குத்தி யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, மீனாட்சி அம்மாளுடைய மகளுக்கு சொந்தமானது. அந்த பொண்ணு தவறுதலாக வந்து எங்கேயோ வச்சுட்டு, அதை குப்பாயி வந்து கவனம் இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, கூட்டிடுறாங்க. இந்த குப்பாயி யார் அப்படின்னா, அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு மெய்ட் சர்வெண்ட். சரிங்களா? இப்போ இந்த குப்பாயி தான் அவங்க சந்தேகப்படுற ஒரு கேரக்டராக இருக்கிறாங்க. வைர மூக்குத்தியை காணோம் அப்படின்னோடனே யார் எடுத்திருப்பா அப்படின்னா, குப்பாயி தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் சொல்லியிருப்பேன். அப்பாவை பெற்றவங்க அப்பாயி, சஸ்பெக்ட் பண்ணது யாரை, குப்பாயி அப்படின்னு. ஈஸியாக அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ மீனாட்சி அம்மாள் அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, இதை பற்றி உங்கள் அப்பா யார், ராமநாதம் கிட்ட சொல்லாத, அதுக்குள்ளே நம்ம தேடி கண்டுபிடிப்போன்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. ராமநாதனுக்கும் உண்மை தெரிஞ்சிருது, தொலைச்சிட்டாங்கன்னு. அப்போ சஸ்பெக்ட் யார் மேலே, குப்பாய் மேலே. அவங்க வீட்டில் வந்து போலீஸ் எல்லாம் என்கொயரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ராமையா கேட்கும் பொழுது, என்ன பிள்ளை உனக்கு எப்படில இது மூக்குத்தி கிடச்சுன்னா, இது நம்ம வீட்டுக்குள்ளே கிடந்துச்சு அப்படின்னு. இந்த விஷயம் தெரிகிறதுக்கு முன்னால் போய் கொடுத்துருந்தா கூட அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தெரிஞ்சு போலீஸ் வரும் பொழுது கொடுத்தால் என்ன நினைப்பாங்க, ராமையாவுடைய மனைவி தான் இந்த திருடுனதா நினைப்பாங்க, அப்படி தானே? அதனால் அந்த அம்மா அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பாக்ஸில் பத்திரமா போட்டு வச்சிருச்சு. யாரை வந்து குப்பாய் வீட்டில் வந்து தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. இந்த நேரத்தில் இவங்களால் அதை கொடுக்கவும் முடியலை. ஆனால் இதுக்கப்புறம் ஹியர் ஆஃப்டர் ராமையாவுடைய மனைவிக்கு வந்து குளிர்காய்ச்சலே வந்துருச்சு. அவங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு பயத்தோடையே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. என்ன பயம்னா, ஃபியர் ஆஃப் பீயிங் காட். ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு. அந்த வைரமூக்குத்தி அந்த பெட்டிக்குள்ளேயே இருக்குது. அந்த குருவிகள் இதை பார்த்தியா, நான் பார்த்த வேலை பார்த்தியா, ராமையாவுடைய மனைவி எப்படி அமைதியாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பார்த்த வேலை தான் இந்த நோஸ் ஜுவல் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கதையை நமக்கு ப்ரோஸாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்த ஸ்டோரி பார்க்கலாமா? அடுத்த ப்ரோஸ் பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் வந்து ஒரு 3 செக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. ஹாபி டர்ன்ஸ் இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கேரியர். ஹாபி ஒவ்வொருத்தவங்களும் சில நேரம் செய்யக்கூடிய அவங்களுடைய ஹாபி, அந்த பழக்க வழக்கம் என்பது சில நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு பாதையை உருவாக்குவதற்கு அடித்தளமாக இருக்கும். இதில் மணி அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க. மணியை பொறுத்தளவு டிஃபிகல்ட் டு ரீட் அண்ட் ரைட். அவரால் என்ன பண்ண முடியாது, வாசிக்கிறதுக்கு கடினமாக இருக்கும், எழுதுவதும் கடினமாக இருக்கும். அவங்களுடைய தாத்தா வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லி அவருக்கு வந்து வாசித்தலின் எழுதுவதின் மீது என்னாகும், ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். ஜஸ்ட் அவேர்னஸ் ஸ்டோரி தான். சரிங்களா? இவ்வளோ தான். மணிக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, டிஃபிகல்ட் டு ரீட் அண்ட் ரைட். மணி ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, ஜஸ்ட் கேரக்டராக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக முக்கியமானது 2 கொட்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா?
என்னென்ன கொட்டேஷன்ஸ் பாருங்கள். வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் எ ஹாபி, வாரன் பஃபெட். இந்த கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் வந்து மார்க் ட்வெயினுடைய இது வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வாரன் பஃபெட் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் எ ஹாபி. உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அதை என்ன பண்ணிடு, ஹாபியாக மாற்றிடு. சரிங்களா? ஓகே, அது யார் சொல்லிக்கிறது? வாட் எவர் வாரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் எவர் வாரன். சரிங்களா? வாட் எவர் வாரன், நீ என்ன செய்யணுமோ அதை ஹாபியாக மாற்றிடு. வாரன் பஃபெட். ரைட்டிங் இஸ் ஈஸி. ஈஸியாக மார்க் எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸி மார்க் ட்வைன். ரைட்டிங் இஸ் ஈஸி. இதுக்கு இவருடைய ஷார்ட் நேம் சொல்லியிருக்கோம்ல, எஸ்எம்சி எஸ்எல்சி, சாமுவேல் லாங்க்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். ரைட்டிங்கிறது ஈஸி தான், தப்பான வார்த்தைகளை எடுத்துட்டிங்கன்னா எழுதுவது என்பது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னது மார்க் ட்வைன். அப்போ ஈஸி மார்க் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு செக்ஷன் 1ல் கொடுத்துருக்குறாங்க. மணி அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ செக்ஷன் 2 பார்க்கலாமா? செக்ஷன் 2ல் அஜய் குமார் கார்க் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து ஜெய்ப்பூர், இந்தியா, ஜெய்ப்பூரை சேர்ந்தவர். அவருக்கு 3 வயதாக இருக்கும் பொழுது ஒரு இன்ஜுரி, ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அதில் என்ன ப்ராப்ளம் ஆகிடுது அப்படின்னா, ஹியரிங் இம்பேர்ட், அவருக்கு கேட்கும் திறன் முழுவதுமாக போயிடுது. அந்த டைமில் அவங்களுடைய அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பெயிண்ட் செட்டு, சும்மா சின்ன குழந்தைங்க வரைஞ்சி விளையாடுவாங்கள்ல, அந்த ஒரு பெயிண்ட் செட்டை வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. அது அவருடைய பெயிண்டிங்கு ஆர்வத்தை வந்து என்னது வளர்க்குது. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. அவர் 5 வயசாக இருக்கும் பொழுது ஸ்ரீ ஸ்வா லா கோர்ட், அவர் வந்து யாருன்னா ஒரு கோர்ட் ஆர்டிஸ்ட். ஸ்ரீ ஸ்வா லா, அதாவது ஜெய்ப்பூர் தான், ராஜஸ்தான். ஒரு கோர்ட் ஆர்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு, இவருக்கு உண்மையிலேயே நல்ல வரையக்கூடிய ஒரு திறமை இருக்கிறது, நல்ல பையன்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை ஆஷா தேவி, அவங்க யாருன்னா மினியேச்சர் பெயிண்டர். மினியேச்சர் அப்படின்னா சின்னதில் இந்த குட்டி குட்டி அந்த அரிசியிலெல்லாம் பெயர் எழுதி கொடுப்பாங்கல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மைன்யூட் பெயிண்டிங். சரிங்களா? மைன்யூட் பெயிண்டிங். இது ஒரு டையிங் ஆர்ட்னு சொல்கிறாங்க. பெயிண்டிங் பெருசாக வரைகிறது இல்லை, மைன்யூட்டாக வரைகிறது. அந்த மினியேச்சர், அதாவது ப்ரஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கும், நார் தான் இருக்கும். அதை வச்சு ரொம்ப மைன்யூட்டாக வரைவாங்க. அந்த கலையை வந்து ஆஷா தேவி தான் அஜய்குமார் கார்க்குக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நல்லா டெவலப்பும் பண்ணிக்கிறாரு. 2004 ஒரு தேசிய விருது வழங்குறாங்க. யார்கிட்ட வாங்குறாருன்னா டாக்டர் ஏபிஜே ஐயா கலாம் கிட்ட வாங்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரில் டெஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மினியேச்சர் பெயிண்டிங் இந்த ஸ்கில்லை அவர் வந்து இலவசமாக பயிற்சி அளித்து வருகிறார். சரிங்களா? ஓகே, இதில் மினியேச்சர் அந்த ஆஷா தேவி கொஸ்டின் கேட்கலாம். நேஷ்னல் அவார்டு யார்கிட்ட வாங்கினார், இது கொஸ்டின் கேட்கலாம். இது ராஜஸ்தான் ஜெய்ப்பூர், அதையும் கொஸ்டினாக கேட்கலாம். அது என்ன வகையான பெயிண்டிங் ஸ்கில் அப்படின்னா மினியேச்சர் பெயிண்டிங். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. அஜய் குமார் கார்க். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற செக்ஷன் 3 இளவழகி அப்படின்னு ஒரு கேரக்டர். திருவள்ளூர் தான் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? அவங்க அப்பா பேர் மிஸ்டர் ஏ இருதயராஜ். அவங்க ஒரு கேரம் போர்டு சாம்பியன். அவங்க அப்பாவும் வந்து ஆக்சுவலி ஸ்டேட் லெவல் கேரம் போர்டு சாம்பியன் தான் வரும். அவர் 5 வயசுலேயே இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறாங்க, தோக்கடிச்சிருக்கிறாங்க. அவர் 2 வயசாக, அந்த பொண்ணுக்கு 2 வயசாக இருக்கும் பொழுதே வந்து கிளப்புக்கெல்லாம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவார். அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்கில் நிறையா இருக்குது. எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இளவழகி அப்படின்ற கேரக்டர் கேட்டால் இளவழகி கேரம் சாம்பியன். சரிங்களா? விக்ட்ரிஸ் ஃபாலோ மீ, வெற்றிகள் அவரை பின்தொடரட்டும் அப்படின்ற கொட்டேஷன் இதில் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த கொட்டேஷனுக்கு இன்னொரு பேர் என்னது, இன்வெர்டட் கமாஸ் அப்படின்றது நம்ம பங்க்சுவேஷன் கிளாஸில் பார்த்துருக்கோம். இவங்க வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷனில் ஒரு மெம்பராக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஹாபி பிளேயிங் கேரம் டுக் ஹெர் டு த லெவல் ஆஃப் வேர்ல்டு சாம்பியன். உலக அளவில் அவங்கள வந்து ஒரு சாம்பியனாக அவங்களுடைய ஹாபி உயர்த்தி இருக்குது. சரிங்களா? இதில் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்த ப்ரோஸ் பார்க்கலாமா? அடுத்து இருக்க ப்ரோஸ், சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் நொத்தேனியன் ஹாத்தன் எழுதுனது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசக் நியூட்டன் அவருடைய பயோகிராஃபி பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. பார்ன் ஆன் கிறிஸ்மஸ் டே 1642, 1642 கிறிஸ்மஸ் நாள் அன்றைக்கி பிறந்திருக்கிறாரு.
இவர் வந்து ஒரு கிளாக் மேக்கருக்கு, அதாவது வேறு இன்னொரு அடிஷ்னல் டீட்டெயில்னால் அவர் பிறந்தது வந்து ஸ்மால் வில்லேஜ் இன் ஊல்ஸ்த்ரோப் இன் இங்கிலாந்து. இப்போ எங்கே பிறந்தார்? ஊல்ஸ்த்ரோப், இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் வந்து பிறந்தார். யார்? சர் ஐசக் நியூட்டன். சரிங்களா? அடுத்து இவர் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு இந்த ப்ரோஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, வாட்டர் கிளாக் சன் டயல் வந்து கண்டுபிடிச்சார். வாட்டர் கிளாக் சன் டயல், அதாவது வாட்டர் கிளாக், இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் டெட்டில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? அவர் நமக்கு வந்து புவியீர்ப்பு விசை நமக்கு தெரியும். இந்த பாடத்தில் வந்து வாட்டர் கிளாக் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு விண்ட் மில் கண்டுபிடிச்சிருக்காரு, ஒரு காற்றாலை வித்து கிரைண்டரோட. இப்போ எப்படி நம்ம இந்த வீட்டில் கிரைண்டரில் கீழே தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்கள்ல, அதை போல் அந்த காற்றாலையிலேயே கீழே வந்து மாவரைக்கிற மாதிரி வந்து அது குட்டியாக ஒரு சின்ன ஒரு மாடல் செஞ்சுருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு இவர் வந்து ரொம்ப திறமையான ஒரு ஆள் தான். சரிங்களா? இவங்க பாட்டிகிட்ட தான் வளர்கிறாரு. பாட்டி இவங்கிற சின்ன வயசுலேயே வந்து ஒரு கிளாக் மேக்கர்கிட்ட அப்ரெண்டிஸாக வந்து சேர்த்து விட்றாங்க. எங்கன்னா ஊல்ஸ்த்ரோப் இன் இங்கிலாண்டில் தான் சேர்த்து விட்ருக்குறாங்க. வாட்டர் கிளாக் வித் சன் டயலோட கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கன்ஸ்ட்ரக்ட் ஏ மாடல் ஆஃப் விண்ட் மில் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நேச்சர் ஆஃப் த பைபிள்னு இருக்குது, சாரி அந்த மிஸ்டேக் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணல. நேச்சர் ஆஃப் த லைட்டு ஃபஸ்ட்டு இவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு ப்ரோஸில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போது ஒரு வாட்டர் கிளாக் விண்டுமில் கண்டுபிடிச்சவர் தான் உலகத்தினுடைய தோற்றம் குறித்தே வந்து மிகப்பெரிய கொள்கைகளை வந்து சொல்லியிருக்கிறாரு. ரிசீவ்ட் த ஹானர் ஆஃப் நைட்வுட் ஃப்ரம் த கிங். என்ன கிங்கிட்டேருந்து என்ன ஹானர் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா நைட்வுட் வாங்கியிருக்கிறாரு. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி நிறைய திறமையானவர்கள் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் வயசுலேயே நிறைய கண்டுபிடிப்புகள் செஞ்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு இன்னொரு உதாரணமாக தான் டேவிட் ரிட்ஜன் ஹவுஸ், அன் அமெரிக்கன் மேட் பர்ஃபெக்ட் வாட்டர் மில். ஒரு 7-8 வயசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 7-8 நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லலை, 7-8 வயசு தோராயமாக சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னா டேவிட் ரிட்ஜன் ஹவுஸ், அமெரிக்கன், மேட் பர்ஃபெக்ட் வாட்டர் மில். இவர் செஞ்சது விண்ட் மில், அவர் செஞ்சது வாட்டர் மில். இது கூட நமக்கு கொஷினாக கேட்கலாம். அவர் எந்த ஏரியா, கிராமத்தோடைய பேர் கேட்கலாம். சரிங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மை ரெமினிசன்ஸ் பை ரவீந்திரநாத் தாகூர். அவருடைய ஒர்க்கு கீதாஞ்சலி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பர்டிகுலர் ப்ரோஸ் பீஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் வாயேஜ் டு இங்கிலாந்து, 2வது முறையாக இங்கிலாந்து சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துட்டு அதனுடைய தாக்கத்தில் வந்து எழுதப்பட்டது. சரிங்களா? இதே நம்ம பார்த்துருப்போம். இதுதான் வந்து இங்கிலீஷில் எழுதுனது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? இவர் ஒரு பெங்காலி ரைட்டர் தானே, ஞாபகம் இருக்கா? கரெக்டா? எஸ், பெங்காலி போயட். சரிங்களா? ரவீந்திரநாத் தாகூர் வந்து பெங்காலி போயட். இவரோட செகண்ட் வாயேஜ் டு இங்கிலாந்து அப்போ தான் வந்து அவருடைய நேட்டிவ் பிளேஸ்லாம் யோசித்து இதை வந்து மை ரெமினிசன்ஸ் வந்து எழுதியிருக்கிறாரு. அவருடைய பிரதர் யாருன்னா ஜியோதிந்திரா, அவர் தான் அவருடைய பிரதருடைய பேர். த டாப் மோஸ்ட் ரூம் யூஸ்ட், அவருடைய பிரதருடைய பேர் வந்து ஜியோதிந்திரா, அதன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எங்கே தங்கி இருக்கிறாங்க அப்படின்னா ரிவர் சைடு வில்லா அட் சாந்தர்நாகூரில் வந்து தங்கியிருக்கிறாங்க. அங்கே ஒரு பிரதர் இருக்கிறாரு, கூட இவரும் போயிருக்கிறாரு. அங்கே பர்டிகுலராக எந்த ரிவரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரிவர் கிராஞ்சஸ்ன்னு இருக்குது, கங்கா. சரிங்களா? ரிவர் கேங்கஸ், கங்கை நதியை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? எந்த நதியை சொல்லியிருக்கிறாரு மை ரெமினிசன்ஸில்? கங்கை நதியை சொல்லியிருக்கிறாரு. அவங்க தங்கியிருக்க வில்லா வந்து எப்படி அழைக்கப்படும்னா த வில்லா இஸ் கால்டு மோரன்ஸ் கார்டன் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படும். அவங்க இருக்க அந்த வீடுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பிக்சர்ஸ் இருக்கும். எப்படின்னா ஒன் ஆஃப் த பிக்சர்ஸ் ஆஃப் த ஸ்விங் ஏதோ ஊஞ்சல் ஆடுவதை போன்ற ஒரு படம் இருக்கும். சூரிய ஒளி வந்துச்சுன்னா அந்த படத்து மேலே தான் சூரிய ஒளியே வந்து விழுகிற மாதிரி இருக்கும். அவங்க தங்கியிருக்க அந்த வில்லாவில் டாப் மோஸ்ட் ரூம், மேலே இருக்க ரூமை வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா யூஸ்டு ஃபார் ரைட்டிங் போய்ட்ரி. சரிங்களா? ஓகே, ஒன்றும் இல்லை. அவர் போயிட்டு வந்து அவர் ஜியோதிந்திரா வந்து பார்க்குறாரு. அவர் வந்து ரிவர் சைடு வில்லா சாந்தர்நாகூரில் இருக்கிறாரு. ரிவர் கங்கையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
ஃப்ரீ டைமில் அந்த ரிவரில் போட்டிங் போவாங்க. அவரு அவருக்கு பிடிச்ச பாட்டு பாடுவார். அவங்களுடைய பிரதர் வந்து வயலின் வந்து மியூசிக் வாசிப்பார். இப்படி இந்த நேச்சரோடு என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. சுற்றி இருக்கிற நிறைய இடங்களெல்லாம் அழித்து மில் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த நினைவுகளை நினைவு கூறுவதாக இந்த மை ரெமினிசன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? வாட் வாஸ் த நேம் ஆஃப் த வில்லா அப்படின்றது மோரைன்ஸ் கார்டன். டாப் மோஸ்ட் ரூம் வந்து ரைட்டிங் போயட்ரி. அவருடைய பிரதர் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்சர் வந்து ஸ்விங் ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். அதில் லைட் படும்பொழுது அது அப்படியே அந்த உயிரோட்டமாக இருப்பதாக அவர் என்ன பண்ணுவார், ஃபீல் பண்ணுவார். நான் போயட் தானே, கற்பனை நிறையா இருக்கும்ல. அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான், ஃப்ரெண்ட்ஷிப். இதில் கேரக்டர் வெற்றி, ஆசிஃப். 2 பையங்களும் சின்ன வயசாக இருக்கும் பொழுது கீழக்குடியில் ஒன்றா படிச்சிருக்கிறாங்க. 10வது வரை ஒன்றா படிச்சிருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்த போதும் இந்த பசங்க ஒன்றா தான் இருந்திருக்கிறான். சரிங்களா? 10th முடித்ததுக்கு பிறகு ஆசிஃப் எங்கே போயிடுறான், சென்னை போயிடுறான். வெற்றி அங்கேயே இருக்கிறான், கோயம்புத்தூர் போயிடுறான். வெற்றி கோயம்புத்தூர் போயிடுறான். ஸோ வெற்றி அவன் பேர்லேயே அவங்க அப்பா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கிறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு பின்னால் அந்த பாகப்பிரிவினையை முடிச்சு விட்டு வெற்றியையும் முடிச்சு விட்டாங்க. இப்போ அவனுக்கு அந்த கம்பெனி பார்க்குறதுக்கான ஃபண்டு இல்லை, யாரும் நம்பி கொடுக்கவும் மாட்றாங்க. அப்போ அவனுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய ஃப்ரெண்டு ஆசிஃப் இருக்கான்ல, நீ அவன்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்னும் பொழுது இவனுக்கு அவன்கிட்ட உதவி கேட்குறது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. இருந்தாலும் சென்னை வர்றான். ஆசிஃபை எம்டியை பார்க்கணுன்னு சொல்கிறான். ஆசிஃப் இவனை ஞாபகம் வச்சு பார்க்குறான். அவன் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறான். அவன் மிஸ்ஸஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இருந்தாலும் வெற்றி வந்து உதவி கேட்கல. கேட்டால் அவன் என்ன சொல்லிட்டான், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கல்யாணம், அவனை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்துடுறான். ஆனால் வந்து ஆசிஃப் வந்து அவனுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு வந்து அடுத்த நாள் வந்து ஃபோன் பண்ணி, உனக்கு ஒரு இங்கே சார் எங்கள் எம்டி சொன்னார், உங்களுக்கு இங்கே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் இதை வந்து செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கால் வந்திருக்கும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற இந்த கதையில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த ஒரு டேபிளை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டேபிளில் இருக்கிறது தான் இனிமேல் நம்முடைய வகுப்பில் வந்து அதிக கவனம் செலுத்தப்படக்கூடிய பகுதிகளாக இருக்கும். 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா கிராமரும், எல்லா வொக்காபுலரி டைட்டில்ஸும் இதில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பயன்படுத்திக்கங்க. எது இருக்குது, இல்லை, எது தெரியுது, தெரியலை அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கங்க. என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாமே எங்கே இருக்குது, ஒரே வகுப்பில் இருக்குது. 8th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. ஹோமோஃபோன்ஸ், அப்ரிவேஷன், அக்ரானிம்ஸ், சிங்குலர் ப்ளூரல், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், கிளிப்டு பிளண்டிங் வேர்ட்ஸ், இடியம்ஸ், ஹோமோனிம்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், ஆன்டிகிராம், commonly confusing words, British and American English, euphemistic words, spelling misused word, punctuation. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நடத்திட்டு புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டா உங்களுக்கு ஓகேவா? ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணிடலாம், ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம், சிறப்பாக செஞ்சிடலாம். சரிங்களா? இதோட இந்த லிஸ்ட்டு முடியலை. 8th இன்னுமா சார் இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. அடுத்து கிராமர் டைட்டில்ஸ் சொல்கிறேன், அதெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இதை பார்த்தாலே போதும். கிராமர் டைட்டில்ஸ் எடுத்துட்டோன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அட்ஜெக்டிவ்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ப்ரிப்போசிஷன், மாடல் வேர்ப்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன், டென்சஸ் ஃபுல்லாக இருக்குது. இஃப் கிளாஸ், மெயின் கிளாஸ், டைரக்ட் இன்டைரக்ட், கொஸ்டின் டேக்ஸ், சென்டென்சஸ், சிம்பிள் காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஒன்றும் பயப்பட வேணாம். ஆளை பார்க்கத்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஃபுல்லாக ரொம்ப சாந்தமான பயலுக, எல்லாம் நம்ம பயலுக, ஈஸியாக டீல் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவு ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் 8th இவ்வளோ விஷயம் இருக்குன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அப்போ இவ்வளோ முடித்தோம்னாலே எப்படி இருக்கும்னா, நமக்கு ஏதோ நிறையா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? என்ன ஒரு ஃபீல் இருக்கும்னா, சண்டை படம் பார்த்தா 4 பேர் அடிக்கணும்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் படித்தோம்னா, சார் இவ்வளோ இருக்குதா, இவ்வளோ படிச்சிருக்கிறோமா அப்படின்ற எண்ணம் வருவது இயல்பு தான். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்வோம். நல்ல மனநிலையோடு, உடல்நிலையோடு இந்த தேர்வை மிகச்சிறப்பாக தயார் பண்ணுங்கள். சார் நீங்கள் இப்படிலாம் கொடுக்குறப்ப தான் நான் இங்கிலீஷ் மட்டும் தான் படிக்கிறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. மற்ற பாடத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. என்னுடைய பாடத்தில் என்னால் முடிஞ்சளவு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன். சரிங்களா? ஸ்பெஷல் டெட்டை ஸ்பெஷலாக செஞ்சிடலாம்ல. இந்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணால் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்ல. சரிங்களா? உங்களுடைய அன்பார்ந்த கருத்துக்களை கொடுங்க. எப்பொழுதும் உங்கள் ஆசைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.